வெல்கம் டு சாட் பார்வை. நம்ம சூப்பர் ட்ரெண்டை பற்றி நம்ம நேற்று கொஞ்சம் பார்த்தோம். ஸோ அதை யூஸ் பண்ணி ஒரு 4 வகையான சூப்பர் ட்ரெண்ட் வெவ்வேறு மல்டிப்ளேயர் ஏரியாஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூட்டியாக இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னால் நாம் எந்த ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறதில்லங்க சொல்லிக்கிறேன். எந்த ஸ்ட்ராட்டஜியும் ஃபாலோ பண்ணுங்கன்னு யாரையும் நம்ம சொல்லலாம். என்னோடய நாலேஜ் ஜஸ்ட் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என் சப்போர்ட் லைக் பண்ணுங்கள். அது எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம இந்த சூப்பர் ட்ரெண்டை பற்றி நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வீடியோ சூப்பர் ட்ரெண்டை பற்றி போட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்க்கலன்னா வீடியோ செக் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் சொல்ல மாதிரி 3 வகையான சூப்பர் ட்ரெண்ட் 4 வகையான சூப்பர் ட்ரெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். 10:3, 7:3, 11:2, 22:3 அண்ட் மூவிங் ஆவரேஜ் 9 வச்சிருக்கோம். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கலாம் பார்க்கலாம். இப்போ நம்ம Nifty 50 சார்ட்டில் இருக்கும், டே டைம் ஃப்ரேமில் இருக்கும். பார்த்தா தெரியும், டே டைம் ஃப்ரேமில் இருக்கும் நம்ம. ஸோ இப்போ எப்படி ட்ரேட் எடுக்கலாம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஏப்ரல் 15 அன்னைக்கு இந்த 4 சூப்பர் ட்ரெண்டுமே நமக்கு க்ரீனில் காமிச்சிருக்காங்க. ஸோ செல் சிக்னல் வந்துருக்குது. ஸோ நம்ம ரூல்ஸ் படி ஸோ 15th ஏப்ரல் இந்த சிக்னல் வந்திருக்கு. நமக்கு 16th தான் தெரியும். ஸோ 1 டே கேண்டல் தான் இது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டே 16th அன்னையிலேருந்து பார்ப்போம். ஸோ டே டைம் ஃப்ரேமை நீங்கள் 5 minutes டைம் ஃப்ரேமை மாற்றிக்கோங்க. ஸோ நம்ம 16th ஏப்ரல் அந்த டேட்டுக்கு போய்க்கலாம். ஓகே, 16th ஏப்ரல் வந்திருக்கும். இங்கே நம்ம ரூல்ஸ் படி அந்த 4 சூப்பர் ட்ரெண்டும் க்ரீன் சிக்னல் இருக்கணும். சேம் இந்த 5 minutes சரி, டே டைம் ஃப்ரேம்லையும் சரி. இப்போ இந்த 5 minutes பார்த்தீங்கன்னா க்ரீன் சிக்னல் வந்துருக்குது. பட் நம்மளுடைய மூவிங் ஆவரேஜ் டெஸ்ட் பண்ணலை. டெஸ்ட் பண்ணும்போது பாருங்கள், 2 சூப்பர் ட்ரெண்ட் வந்து ரெட் கலர் மாட்டாங்க. ஸோ நம்ம ரூல்ஸ் படி 4 சூப்பர் ட்ரெண்டுமே க்ரீன் கலரில் இருக்கணும். அதாவது அந்த மூவிங் ஆவரேஜ் டெஸ்ட் பண்ணும்போது 4 சூப்பர் ட்ரெண்டுமே க்ரீன் கலர் இருந்தால் தான் நம்ம ட்ரேடில் என்ட்ரு ஆகும். அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு 4 சூப்பர் ட்ரெண்டுமே நமக்கு க்ரீன் கலரில் மாறியிருக்காங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், இந்த மூவிங் ஆவரேஜ் டெஸ்ட் பண்ண தான் பார்க்கணும். மூவிங் ஆவரேஜ் டெஸ்ட் பண்ணும்போது பாருங்கள் செல்லுக்கு மாறிட்டாங்க. ஸோ நம்ம இந்த செட்டப் எடுக்கக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், 4 சூப்பர் ட்ரெண்டும் நமக்கு பை சிக்னல் கொடுத்துருக்காங்க. சேம் 9 மூவிங் ஆவரேஜாக இந்த கேண்டில் இந்த இடத்துல பிரேக் பண்ணுது, டச் பண்ணாங்க. ஸோ நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் எதுவாக இருக்குன்னா இந்த கேண்டிலோட க்ளோசிங்காக இருக்கும். ஸோ நம்ம இப்போ இந்த கேண்டிலுக்கு நம்ம ஒரு லாங் பொசிஷன் எடுக்கலாம். இந்த கேண்டிலோட க்ளோசிங்கில் நீங்கள் என்ட்ரி எடுப்பீங்க. இதுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து என்ட்ரி கேண்டிலோட லோ தான் வைக்கணும். ஸோ அப்படி பார்த்தோம்னா நமக்கு லோ வந்து 24,166.90. ஸோ ஸ்டாப் லாஸ் இஸ் 24,166.90 அப்படிங்கிற ஸ்டாப் லாஸாக இருக்கும். நமக்கு டார்கெட் மினிமம் 2 வைப்போம். எப்பவுமே 1:2 மினிமம் வைங்க. அப்போ நம்ம ஓவரால் நம்ம ப்ராஃபிட்டில் இருப்போம். லாஸாக வந்தாலும் ஸ்டாப் லாஸ் கிட்ட ஆனாலும் நம்ம ஓவரால் ப்ராஃபிட்டில் இருப்போம். ஸோ இந்த டார்கெட் அடிச்சிருக்காங்க பார்க்கலாம். எஸ், அடிச்சிட்டாங்க. ஸோ ஒரு நம்ம ட்ரேட் என்ட்ரான டைம் பார்த்தீங்கன்னா 9:45. ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆன டைம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் அந்த டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9:30. ஸோ ஒரு 45 minutes நமக்கு இந்த ட்ரேட் வந்து நம்ம க்ளோஸ் ஆகிடுச்சு வித் ப்ராஃபிட்டோட. ஸோ இந்த மாதிரி சூப்பர் ட்ரெண்டை வச்சு நம்ம மார்க்கெட்டில் சின்ன மூவிங் நம்ம கேஷ் பண்ணலாம். ஓகே, இதை பற்றி ஃபர்தராக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கொஞ்சம் லைக் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.